ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ஆடி மாதத்தில் அதுவும் வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் காய்க்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் காய்க்கக்கூடிய ஒரு பழத்தை மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பழத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ரோட்டு கடைகளில் பைபாஸில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த பழத்தை பற்றின பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியாமல் சும்மா நீங்கள் பார்த்துட்டு இது ஒரு பழம் தானே அப்படின்ட்டு போவீங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ், அது இல்லாத அதில் என்னென்ன கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அப்படி நாம் பார்க்க போகிற பழத்து பேர் தான் நாவல் பழம். அதாவது இந்த பழத்தை ஒரு சிலர் நாவற்பழம்னு சொல்லுவாங்க, நாவற்பழம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்புங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு அது என்ன பழம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒர்க்கும் தருவாங்க. அந்த ஒர்க்கில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி அபோவ் 7,500 மேலே ஏர்ன் பண்ணலாம். அந்த ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெகுலராக பார்க்குற சோஷியல் மீடியாவில் ஒரு கம்பெனிலேருந்து வர ப்ரொமோஷன் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். அந்த ப்ரொமோஷன்லேருந்து ஒரு கமிஷன் பேஸ் பண்ண ஒரு சேலரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஸோ வித்ட்ராவல் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த கம்பெனியில். நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொதுவாகவே நாவப்பழத்துலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஒய்லட் கலரில் இருக்கும். சில நாவல் பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். சில நாவல் பழம் ரெட் கலரில் இருக்கும். அது ஒரு மரத்தை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். இதுலேயே மலை நாவல் பழம்னு சொல்லுவாங்க, அது நல்லா பெருசாக இருக்கும். நாட்டு நாவல் பழம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஆனால் பெனிஃபிட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பழத்துலேயும் சேம் பெனிஃபிட்ஸ் தான், சேம் எதுவுமே கிடையாது. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்ன சைஸ் இருக்கும். அதே அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது மூலிமா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு குறைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், ஜிங்க்கு, அயன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்புச்சத்து, விட்டமின்ஸ் ஏ, பி, சி அப்படிங்கிற எல்லா புரத சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவே நிறைய வரும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கூகுளில் வரும். ஸோ இல்லாததை ஒன்றும் நான் சொல்லலை, கூகுளில் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பழமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் காய் வட்டாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு துவக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பழத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது பழுத்திருக்கா கொஞ்சம் காய் வாட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் பச்சையாக இருக்கிற காய் சாப்பிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சாப்பிடாம விட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் உடம்புக்கு உண்டான சத்து கிடைக்காம போகும். அப்புறம் உங்களுக்கு தான் லாஸு. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் வேணும், சீசன் தகுந்த பழம் நீங்கள் சாப்பிட்ணும். எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழம் காய்க்குதோ அதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு சத்து. கொய்யாப்பழம் சீசனாக கொய்யாப்பழம் சாப்பிட்ணும். எந்தெந்த சீசனில் எந்த மாம்பழம் சாப்பிட்ணுன்னா மாம்பழம் சாப்பிட்ணும். அந்தந்த சீசனில் எந்த சீசனில் ஒரு பழம் இருக்கோ அந்த சீசனில் அதை சாப்பிட்லாம். ஸோ இந்த நாவப்பழத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நாக்கில் எரியிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிடும்போது ஒரு மாதிரி எது சாப்பிட்டாலும் நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வறண்ட மாதிரியும் இருக்கும். தண்ணி குடித்தாலும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஒரு நாக்கில் வறண்ட மாதிரி இருக்கும். நாக்கில் கொஞ்சம் அந்த பழத்தோட அந்த கலர் ஒட்டிக்கும். அவ்வளோதானோட இந்த சின்ன சின்ன இதுதான வழியாக. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு
2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் அது ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. நீங்கள் அடுத்தடுத்து ஏதோ சாப்பிட அது மறைஞ்சிரும். அதுவும் தெரிவிக்காது. அதுவும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனால தான் இந்தமாரி ஒரு ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். மற்றபடி இதில் எந்த சைட் எஃபெக்ட் எந்த இதுவுமே கிடையாது. நேச்சுரலாக இயற்கையாக காய்க்கிற பழம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.